கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் கர்த்தருடைய சுவிசேஷ பணிகளை செய்து வருகிற அற்புதராஜ் பேசுகிறேன். கடந்த 15/8/2015 சனிக்கிழமை, அதாவது சுதந்திர தினமான அன்று, யெகோவா ஷம்மா என்ற அருமையான தேவ சபையை சார்ந்தவர்கள் அவங்க சபைகள் எல்லாம் ஒன்றிணைந்து சென்னை KK நகரில் அமைந்திருக்கிற எம்ஜிஆர் நகரில் அவங்க வீடுகள் சந்திப்பையும், துண்டு பிரசுரங்கள் கொடுப்பதையும், கைப்பிரதிகள் கொடுப்பதையும், அதே போல் ஒரு கிராம ஊழியமாகவும் செய்து வந்திருக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 1200 பேர் அவங்க ஒன்றிணைந்து அந்த பகுதியில் உள்ள சேர்மன் திருமண மண்டபத்திலிருந்து அவங்க ஒன்றிணைந்து அங்கிருந்து குழுவாக பிரிந்து பல பகுதிக்கும் சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்திருக்கிறாங்க. அதாவது சனிக்கிழமை காலை 11 மணிக்கு. அப்போ எல்லோரும் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 200 பேர் அந்த திருமண மண்டபத்திலேருந்து புறப்படும் போது, அப்போ ஒரு 4 நபர்கள், அவர்கள் RSS என்ற அமைப்பை சேர்ந்த நண்பர்கள் அவர்களை மிகவும் தரக்குறைவாக பேசி, அதிலிருந்த ஒரு நபருடைய சட்டையை கிழித்து, கையில் இருந்த வேதாகம புத்தகத்தை கிழித்து எரிந்தும், அவருடைய மொபைல் ஃபோனை வாங்கி தரையில் போட்டு உடைத்தும், அவர்களை தாக்கியும் மிகவும் துன்பப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கொண்டு போன ஒரு அருமையான காரை, 4 சக்கர வாகனத்தை கூரான ஆயுதங்களை கொண்டு முழுவதுமாக அதை தாக்கி சேதப்படுத்தி மிகவும் கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க உடனே போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் இறங்கினோன்னே அவர்கள் உடனே ஃபோன் பண்ணி RSS சேர்ந்த நிறைய நண்பர்கள் அங்கே தாக்குவதற்காக அவங்கள ஆயத்தமாக இருக்காங்க. அப்பொழுது காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தியும் நமக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறாங்க. அவங்க அமைதியாக செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னுட்டு. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க மதம் மாற்ற நிகழ்ச்சியை செய்யக்கூடாது. அவங்க ஆண்டவரை பற்றி அவங்க தானே சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி அவங்கள துன்பப்படுத்துகிறீங்க, அமைதியான வழியில் செய்கிறாங்க அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் கேட்காம அவர்கள் எல்லோரையும் 200 பேருக்கு மேற்பட்டவர்களை அந்த சேர்மன் திருமண மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த எம்ஜிஆர் நகர் அந்த மார்க்கெட்டு பகுதியில் அமைந்துள்ள திருமண மண்டபத்துக்குள்ளாக அடைத்து வைத்து இவர்கள் வெளியிலே காவல் நின்றுக்கிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா குங்குமங்களையும் அங்கே பூவையும் கொண்டு வச்சுட்டு, இந்த பெண்கள் குங்குமத்தை அணிந்து கொண்டால் மட்டும்தான் வெளியில் போக முடியும், இல்லைன்னா நாங்கள் அளவு பண்ண முடியாது, அனுமதிக்க முடியாது, விட முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இறுதியாக காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி எந்த சேதம் இல்லாதபடிக்கு அவர்கள் அங்கேருந்து அழைத்து வந்திருக்கிறாங்க. இந்த நாட்களில் ஊழியம் செய்வது எவ்வளவு கடினமான காரியமாக இருக்கிறது பார்த்தீங்களா? இன்றைக்கு வீதியில் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கி ஏசி அறைகள், இன்றைக்கி ஏசி காரு, இப்படி போயிட்டுருக்கிற ஊழியங்கள். தேவனுடைய உண்மையான இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைகள் தங்கள் அழைப்பை மறந்து தங்களோட சுயநோக்கத்திற்காக அநேக சபைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நாம் எல்லாரும் ஒவ்வொரு சபையை சேர்ந்தவர்கள். ஆனாலும் இதுபோல் ஊழியங்களை கர்த்தர் விரும்புகிறார். நான் ஒரு சபையை சார்ந்தவன், இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு சபையை சார்ந்தவர்கள். சனிக்கிழமைக்கு தாக்கப்பட்டவர்கள் அவர்கள் வேறு ஒரு சபையை சார்ந்தவர்கள். ஆனாலும் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஊழியத்திற்காக அவர்கள் அந்த நாளிலே அவமானங்களை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு ஊழியத்திற்கு போன காரியத்தை வாட்ஸ்அப் மூலம் நான் படித்தேன், ஆனாலும் நம்ப முடியல. ஆனால் அந்த சபையை சார்ந்த ஒருவர் எனக்கு நண்பராக இருக்கிறபடினாலே, என்னோடு பணிபுரிகிறவராக இருக்கிறபடினாலே, அவர் இன்று மதியம் இந்த காரியத்தை ஒவ்வொரு நிகழ்வுகளாக என்கிட்ட பகிர்ந்துக்கும் போது என் மனசு ரொம்ப உடஞ்சி போய் அப்போ தான் என்னால் நம்பவே முடிஞ்சுது. அதனால இந்த காரியத்தை நான் உங்களோடு ஷேர் பண்ணிக்கிறேன். தேவனுடைய வருகை நெருங்கிடுச்சு. இன்றைக்கி ஊழியங்கள் மிகவும் வேதனையான சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி சுயநலத்திற்காக அநேகர் ஊழியம் வெளியில் செய்வதே இல்லை, வீதியில் இறங்கி ஊழியங்கள் செய்வதே இல்லை. கர்த்தருக்காக ஒரு கூட்டமாக நாம் ஒன்றி இணைவோம். அநேக உபத்திரங்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் மீறி தேவனுக்காக நாம் நிற்கும்போது தான் தேவன் சந்தோஷப்படுவார். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும். நேற்று நடந்த காரியங்களில் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே, நடவடிக்கை எடுத்துருக்கலாமேன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், அந்த நண்பர் சொன்னார், கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ஒரு சாதிக்க முடியாதையா, கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அவங்க கூப்பிட்டு வேணால் நம்மளுக்கு பேசி சமாதானப்படுத்தி விடுவாங்க. ஆனால் நாம் கர்த்தருக்காக நாங்கள் அடி வாங்கவும் ஆயத்தமாகி தான் நாங்கள் அந்த இடத்துல சென்றோம்.
கர்த்தருக்கு என்ன சித்தமோ அது நடக்கட்டும். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி போலீஸ்காரும் சொன்னாங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருமையான தேவனோட பிள்ளைகளே, இந்த மாதிரி காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வீதியில் இறங்கி நம்மால் தான் ஊழியங்களை செய்ய முடியலை, செய்பவர்களுக்கு தேவ தூதர்கள் துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு மற்ற எல்லா அமைப்புகளிலும் கண்களிலும் தயவு கிடைக்க வேண்டும். மனுஷர் கண்களிலும் தயவு கிடைக்க செய்யணும், கர்த்தருடைய கண்களிலும் தயவு கிடைக்க செய்யணும். எந்த உபத்திரம் இல்லாதபடிக்கு அநேக ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பின் கைப்பிரதி ஊழியங்கள் கிடைப்பதற்கு வழிவகை செய்வதற்கு ஒரே வழி நாம் முழங்காலில் நின்று ஜெபிப்பது தான். அருமையான சகோதர சகோதரிகள், தயவாக எல்லாருக்கும் ஜெபிக்கும்படியும் நீங்கள் நம்மளை தாழ்த்தும்படியும் நம்மளை விதைக்கும்படியும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக.